السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை வைப்போம் என்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய ஈமானை அவ்வப்போது பரிசோதனை செய்து அதை பலப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த நம்பிக்கையை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் இறைவனை குறித்து நமக்கு நினைவுபடுத்தும் பொழுது, இறைவன் மறுமையில் விசாரிப்பான், நல்லவர்களுக்கு கூலியையும் கெட்டவர்களுக்கு தண்டனையும் கொடுப்பான் என்று வெறுமனே மறுமை சார்ந்த காரியங்களுக்கு மட்டும் இறைவனை குறித்து நினைவுபடுத்தாமல், இந்த உலகத்திலேயே இறைவனுடைய உதவியை, இறைவனுடைய வெற்றியை நீங்கள் பெறலாம், அல்லாஹ் நம்மோடு தான் இருக்கிறான், நீங்கள் அல்லாஹ் மீது அளப்பரிய ஒரு நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று குர்ஆன் நெடிகளும் இதுபோன்ற போதனைகளை அல்லாஹ் செய்வதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தொழுகையை கொண்டும் சகித்திருப்பதை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். மற்றொரு இடத்தில் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். பணிவோடு நடப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது ஒரு பாரமான நிகழ்வுதான். இன்னல்லாஹ மஆ ஸாபிரீன். அல்லாஹ் சகித்து கொண்டு இருப்பவர்களுடன் இருக்கிறான் என்று குர்ஆன் பேசுகிறது. இப்படி இது போன்ற நிறைய போதனைகளை குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம். உங்க கூட தான் அல்லாஹ் இருக்கிறான், உங்களை விட்டு அல்லாஹ் எங்கேயும் போக மாட்டான், உங்களுக்கு உதவியாக, உறுதுணையாக, பக்கபலமாக, பாதுகாப்பாக அல்லாஹ் அருகில் இருக்கிறான் என்கிற இந்த வாசகத்தை, வாசக அமைப்பை குர்ஆனில் அல்லாஹ் பல இடத்தில் சொல்வதற்கான காரணம், வெற்றி என்பதும் உதவி என்பதும் மறுமையில் மட்டுமல்ல, உலகத்திலும் அல்லாஹ் தருவான், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ் பதிய வைத்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இந்த ஈமானிய வட்டத்திற்குள் இஸ்லாம் என்கிற நெறிமுறையை ஏற்று கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், மறுமை உண்டு என்றும் அல்லாஹ் கட்டாயம் நமக்கு நியாயமான தீர்ப்பை வழங்குவான், நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்ற அளவிற்கு நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய உதவி உலகத்தில் நமக்கு கிடைக்கும் என்பதில் சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை தவிடுபொடியாகி விடுகிறது. அந்த நம்பிக்கையை இல்லாத நிலைக்கெல்லாம் சில முஸ்லிம்கள் தள்ளப்பட்டு, அதுதான் அவர்களை பொருளாதாரத்தில் ஒரு வித்தியாசமான சிந்தனைக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறது. நாம் பொருளாதாரத்தில் உயர்வை, உச்சத்தை அடைய வேண்டும் என்றால் பாவமான காரியத்தை செய்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்ற நிலைக்கு பல மக்கள் செல்லுவதற்கு ஒரு காரணமாக இது அமைகிறது. ஆனால் நீங்கள் கண்ணெதிரில் ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். காசா, பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்டு இரத்தங்களை சிந்தக்கூடிய இடத்தில் உள்ள அந்த மக்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் யுத்தத்தை சந்திக்காதவர்கள் கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் சில உயிர் பலிகளை அவர்கள் தங்கள் குடும்பத்தில் அனுபவித்தவர்கள். இந்த 2 ஆண்டு கால யுத்தம் என்பது ஒரு நீண்ட யுத்தமாக அமைந்து விட்டது. அவர்களை பொறுத்தவரை ஒரு பெருநாள் தினத்தில் இருக்கிற தாய் மறு பெருநாள் தினத்தில் இருக்க மாட்டார்கள். ஒரு பெருநாள் தினத்தில் இருக்கும் போதே பேசிக்கொள்வார்கள், அடுத்த பெருநாளில் நான் இருப்பேனா மாட்டேனா என்கிற அளவிற்கு பேச்சுக்களில் அவர்கள் யுத்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களும் 70 ஆண்டுகளாக சுதந்திரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாள் பொழுது வரை அவர்களுக்கு கிடைத்த பாடு இல்லை. சில நேரங்களில் அந்த போரில் இருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்கிறதை ஒழிய நிரந்தர சுதந்திரத்தை அவர்கள் அடைந்த பாடு இல்லை.
ஆனால் அத்தனை பேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு நாள் காசா வெல்லப்படும், அல்லாஹ் இந்த பைத்துல் மக்திஸை நம்மிடத்தில் தருவான், அல்லாஹ் நமக்கு வெற்றி வாகை தருவான் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பல உயிர்கள் பறிக்கப்பட்டாலும், எவ்வளவு பெரிய சீரழிவுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்ற எதிர்பார்ப்போடு வாழுகிற மக்கள் ஒரு பக்கம். ஆனால் ஒரு மாத ஊதியத்தில் குறைந்து விட்டாலோ, ஒரு மாதத்தினுடைய செலவுகள் அதிகரித்து விட்டாலோ, மாத கடைசியில் கைப்பிடித்தம் ஏற்பட்டு விட்டாலோ அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டான் என்று நினைக்கிற மக்களாகத்தான், மிக ஈமானில் பலகீனமான மக்களாகத்தான் நாம் இருப்பதை பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய உறுதி கொண்ட மக்களாக அவர்களை, அந்த சஹாபாக்களை, சஹாபிய பெண்மணிகளை உருவாக்கினார்கள் என்றால், அவர்கள் உயிர் பறிக்கப்படுகிற நேரத்தில் கூட நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும், இங்கு இல்லை என்றாலும் மறுமையில் கிடைக்கும், ஒரு காரணம் இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய உயிரை பறிக்க மாட்டான் என்று அந்த படைத்தவன் மீது அளப்பெரிய நம்பிக்கையோடு மரணிக்கிற இடத்தில்தான் அந்த மக்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு தலை சிறந்த ஒரு நபித்தோழராக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒருவர் தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபிகளாரிடத்தில் பணிவிடை செய்த சிறுவரின் தாய் மாமனாக இருக்கக்கூடிய ஹரம் பின் மில்ஹான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபித்தோழர். திருமணம் ஆகாத 70 திண்ணை தோழர்களுக்கு தலைவராக பார்க்கப்பட்ட, அன்றைய கால பொழுதுகளில் பகல் முழுவதும் சமூக வேலைகளிலும் இரவு நேரத்தில் மார்க்க வேலையிலும் ஈடுபட்ட ஒரு நபித்தோழர். அவர் மரணிக்கிற நேரத்தில் சொல்கிறார், ஃபுஸ்து வர் ரப்பில் காபா, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், அல்லாஹ் மகா பெரியவன், நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று முழங்கி கொண்டு மரணத்தை அடைகிறார். மரணத்தை அவங்க வெற்றியாக பார்க்கிறார்கள் என்றால் இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ் எனக்கு இதைத்தான் நாடி இருக்கிறான், இதற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு வெற்றியை தருவான் என்று மரண நேரத்தில் கூட முழங்கக்கூடிய ஒரு உறுதிமிக்க மக்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் நம்முடைய ஈமானிய உறுதியை நீங்கள் சற்று பரிசோதித்து பாருங்கள். மரணத்தை கண்ணெதிரில் பார்த்த அந்த மக்கள் எங்கே? மரணமெல்லாம் நமக்கு தூரத்தை தான் இருக்குது. ஒரு சிறிய ஊதிய குறைவோ அல்லது கைப்பிடித்தமோ, பொருளாதார நெருக்கடியோ, குடும்பத்தினுடைய சண்டை சச்சரவுகளோ அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டான் என்ற இந்த மனநிலை, இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஈமானிய வலுவை அது சிதைத்து சீரழித்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா நிசாவில் ஒரு வார்த்தையை சொல்கிறான். இந்த ஷைத்தான் இருக்கிறானே, அவன் சூழ்ச்சி வலைகளை பின்னுகிறான். இன்ன கைத ஷைத்தான கான தஈஃபா, நீங்க தான் ஷைத்தானுடைய வலையை பெருசா பார்க்குறீங்க, அது அறுக்க முடியாத வலை என்று. அது ரொம்ப ரொம்ப பலகீனமானதுங்கிறான். அதில் ஒன்றுமே கிடையாது, நீ தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம். நூலாமட மாதிரி வீட்டில் இருக்கிற ஒட்டடையை போன்று மிக பலகீனமான சதிவலைகளை பின்னக்கூடியவன் ஷைத்தான் தான். அதை நீங்கள் பலமானதாக பார்க்கிறீர்கள் என்கிற விதத்தில் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை பார்க்க முடிகிறது. ஆகையினால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈமானிய நம்பிக்கையை, இந்த சத்திய நெறியினுடைய கொள்கையை ஒவ்வொரு நேரமும் அசை போட்டு அதில் உறுதிமிக்க மனிதர்களாக நாம் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். யுத்த நேரத்தில் அஹ்ஸாபினுடைய களத்தில் கூட்டுப்படையினர்களை பார்த்தபோது அந்த மக்கள், கூட்டுப்படையினர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், மக்களாகிய நாங்களெல்லாம் ஒன்று திரண்டு விட்டோம், ஃபஹ்ஷவுஹும், எங்களுக்கு, இந்த மக்களுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லும் பொழுது, ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது. நேத்திக்கு வரைக்கும் ஒரு கூட்டம் வில்லனா இருந்தான், இன்னைக்கு எல்லா கூட்டம் வில்லன் ஆயிட்டான். நேத்திக்கு வரைக்கும் அவர்கள் தனித்தனியாக பிரிந்து அவர்களுக்குள் அடித்தார்கள், இன்றைக்கு இஸ்லாத்தை எதிர்க்கணும் எல்லாரும் ஒரு கை சேர்ந்து விட்டார்கள். அதை பார்த்து விட்டு அந்த மக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒன்றிணைந்து விட்டோம், எங்களுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அப்போ சஹாபாக்களுடைய ஈமான் அதிகரித்தது. அவர்கள் சொல்கிறார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் எனக்கு அழகிய பொறுப்புதார் என்று சொன்னார்கள் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான். உயிர் போவதையே அவர்கள் ஒரு பொருட்டாக பார்க்கவில்லை எனும் பொழுது, பொருளாதார நஷ்டமோ, குடும்ப குழப்பங்களோ, மன கஷ்டங்களோ, இது நமக்கு ஒரு பொருட்டே இல்லை என்று இதை கடந்து செல்லக்கூடிய வகையில் நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் ஒரு தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.